ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சிஎம்இ கேமிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கண்டென்ட் பிஆர் ரேங்க் மேட்ச் தான் போயிருந்தோம். டியோ தான் போயிருந்தோம். இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் அடிப்போம்னா நானும் அப்புறம் கால்மி குட்டி அவங்களும் விளாண்டுருப்போம். இந்த மேட்ச்சில் நம்ம 11 கில் அடித்து போயாவும் எடுத்திருப்போம். ஓகே, கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே, அதையும் முழுசாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இறங்கியாச்சு. லூட் அடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸ்கேர் கிடச்சிருக்கு. ஓகே, ஷார்ட் ரேஞ்சு கன்று மட்டும் கிடச்சா அட்டாக்கிங் ஆடிடலாம். லூட் அடிப்போம். இங்கேயே ஸ்கேராக இருக்குது. ஒரே லாங் ரேஞ்சு கண்ணா போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கேயே ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அடுத்து எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டென்ட் எடுத்து போட்டுடலாம். ஓகே, காயின் தேவைப்படும். காயின் எடுத்தாச்சு. ஓகே, காயின் எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஷார்ட் ரேஞ்ச் கன்று கிடச்சிட்டு MP5 கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெல்மெட்டு கிடச்சிட்டு இனிமேல் ஒருத்தனையும் காணும். அளவு அதுக்குள்ளே 33 வந்துட்டு காய்ஸ், 34. ஓகே, ஓடுவோம். எனிமே தேடி ஓடுவோம். ஸ்கேனர்லேயும் ஒருத்தனை கட்டின எனிமி. ஓகே, நமக்குன்னு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஓகே, அவனை போய் கில் எடுப்போம். ஓகே, ஓடுறான். மிஸ் ஆகிட்டு அடி விடுங்க. கிரிசி கிடைக்கல. ஓகே, நம்ம இறங்கி போய் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி அவன் டீம்மேட் யாராவது எங்கே இருக்கான்னு அடிக்காங்க பார்ப்போம். சிலது பேக்கப் கொடுப்பாங்க. ஒருத்தன் வந்து ஷார்ட் ரேஞ்சு ஆடுவான். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு எனிமி எங்கெங்கே இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம களத்தில் இறங்குவோம். ஓகே, எனிமி இல்லை. ஓகே, ஃபுட் சவுண்ட் இந்த எனிமி தான் இருக்கான். ஓகே, நான் ட்ராக்கருமா ஹெட்டு தான் வச்சேன். ஆனால் காலையே லாக் ஆகிட்டு ஹெட்டுக்கு ஏற மாட்டேன்ட்டு. ஓகே, நம்ம கில் பண்ணியாச்சு. இவன் டீம்மேட்டுன்னு ஒருத்தர் இங்கே தான் இருக்கான். எப்படியும் ரிவே பண்ண தான் வருவான். இங்கே இருப்போம். ஓகே, அந்த வந்துட்டான். ஓகே, நம்ம டீம்மேட்டு முடிச்சாரு. டீம் வைப்பு. ஓகே, சூப்பர். ஓகே, தேவையான லூட்டெலாம் எடுத்துக்கிடுவோம். டீம்மேட்டுக்கு அடித்து நல்ல ஹெல்த்தை குறைச்சி விட்டான் போல். ஓகே, போவோம். அடுத்த இனிமே தேடி எங்கே போவோம். ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கோம். அளவு இப்போவே 24 வந்துட்டு. கைஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெட்டு. ஓகே, இப்போலாம் டவர் வந்துருக்கு. ஓகே, ஓடுவோம். இனிமே தேடி ஓடுவோம். தேடி அடிக்கணும். நம்ம எல்லோரும் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அளவு அப்படியே இன்றைக்கி 21 நினைச்சு. ஆனால் மேட்ச்சில் இப்போ தான் ஒரு கிலோ அடிச்சிருப்போம். ஆனால் நம்ம 11 கிலோ அடித்து நம்ம இந்த மேட்ச்சில் போய் அடிச்சிருப்போம். ஆனால் ஒரு 10 கிலோ எப்படி அடிக்கங்கிறத மட்டும் பாருங்கள் காய்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். ஓகே, MP40 அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கோப்ரா MP40 பவரே தனி. இல்லை, மேட்ச்சில் டியோ தான் ஆடி இருப்போம். ஸ்குவாடு போடலாம் தான் பார்த்தோம். சரி, டியோ ஒரு மேட்ச் போயிட்டு வருமே. இந்த எனிமி காய்ஸ் சரி எனிமி இருக்கான். டியோ ஒரு மேட்ச் போடுமேன்னு சொல்லிட்டு வந்தோம் காய்ஸ். ஆனால் அந்த மேட்ச்சில் நம்ம போய் எடுத்துருப்போம். ஓகே, எனிமி தேடி போகிறோம். இங்கே இருந்தால் கன் ஃபயர் நடந்துச்சு. ஆளை காணும். பேக் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோவும் இந்த பக்கம் இல்லை. நம்ம என்ன பாலத்து மேலே நின்று பார்ப்போம் எங்கே இருக்கான்ட்டு. தான் ஓடுறான். பார்த்தாச்சு அடி. அவ்வளோ டவுனு. இன்னொரு டீம் மட்டும் அங்கே ரிவே பண்ணுறதுக்காண்டி விடுன்னு ஓடுறான். ஓகே, யாராவது ரிவே மிஷின்கிட்ட ஓடிடுவோம். ஏன்னா இனிமேல் அங்கே ரிவே பண்ண வருவான். அப்போ போல் அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே, யாரெல்லாம் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்கிங்களோ அந்த ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எவ்வளோ
மிஷின் கிட்ட வருவோம். வெயிட் பண்ணுவோம். இங்கே தான் வரணும். ரிவே பண்ண எப்படி இங்கே தான் வந்தாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு ரிவே பண்ணியிருப்பானோ அதை காணுமே இன்னும். ஸோ ஓகே, வெளியே போய் பார்ப்போம். ஓகே, சூப்பர் மெடிக்கெட் எடுத்துருவோம். கிட் லிஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே தான் இருக்கான். இப்போ ரிவே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே தான் காட்டுது. இதாக இருக்கான். ஓகே, இங்கே முடிச்சு விட்டாச்சு. அவன் டீமெட் ரிவே பண்ணிட்டான். அவனும் இங்கே தான் இருக்கான். கிட் லிஸ்ட் இங்கே தான் காட்டுது. டிக்கெட் போடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க கைஸ். அடி விழ மாட்டேங்கி. எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் ஸ்கில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அடி ஒன்று கூட மேலே பட மாட்டேங்கி. ஓகே, அவனை விரட்டி போய் அடிப்போம். ரிவே பண்ணுறதுக்குள்ளே அவனை முடிச்சாகணும். இல்லை ரிவே பண்ணி விட்ருவான். அளவு ஏற்கனவே 14 இருக்குது. நம்ம 3 கிலோ தான் அடிச்சிருக்கோம். நம்ம 8 கிலோ அடிக்கணும் கைஸ். ஓகே, ஓடுவோம். விரட்டி அவனை அடிப்போம். அவன் கதையை முடிப்போம். விரட்டி பிடிப்போம். அவன் கதையை முடிப்போம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். இதுலேயும் இல்லை காய்ஸ் MP40. நமக்கு MP40 ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன கன்று வேணும்னு நினைப்போமோ அந்த கன்று கிடைக்காது காய்ஸ். தேவையில்லாத கன்று தான் கிடைக்கும். ஆனால் அந்த மேட்ச் கடைசி வரைக்கும் MP5 தான் ஆடுற மாதிரி நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் ரிவே மிஷினில் நிற்கான். ரிவே பண்ணி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அவன் டீமெட்டை. போய் பார்ப்போம். ஆமாம் காய்ஸ், ரிவே பண்ணி விட்டான். அதே போல் இப்போவும் அடி விடாத பாருங்கள். ஒரு அடி கூட விட மாட்டேங்குது. நம்ம லேமோனியை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, லேமோனியை எடுத்தாச்சு. ஓகே, நம்ம டீமெட்டே ஏற்றி கூப்பிட்டு போவோம். ஏறுவோம். அவ்வளோதான், கிளம்பிட்டு தான் நம்ம வண்டி எடுத்தாச்சு. ஓகே, அவனை விரட்டி போவோம். ஓகே, அளவு 12 அளவு வந்துட்டு நம்ம 3 கிலோ தான் இன்னும் அடிச்சிருக்கோம். ஒரு காயின் தட்டிட்டு போவோம். தேவைப்படும். வண்டி இங்கே தான் நின்ன மாதிரி சவுண்ட் இருக்குது. இங்கே இல்லை ஆளக்காலம் நின்றுட்டு இருந்தா. இங்கே தான் வண்டி சவுண்ட் இருக்குது காய்ஸ். அவன் வண்டியை மாற்றிட்டாங்க காய்ஸ். பைக்கில் தான் நேமோனியா மாறிட்டான். பாருங்க, சரியான ரேசராக இருப்பான் போல். அந்த ஹெட்டு இப்போ தான் வந்துருக்கு. சரியான ரேசராக இருப்பான் போல். பூந்தெல்லாம் போகிறான். அவனை காரை கொளிச்சு விட்டாச்சு. ஓகே, நம்ம லேமோனியை எடுத்துகிட்டு போவோம். இந்த வாரண்டாடே அதுதான் சரியான ஸ்டண்ட்டு. அவனை போய் முட்டிக்கிட்டேன். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான். அவனை அடிக்கிறதுக்குள்ளே எங்கெங்கேயோ போகுது காய்ச்சி. இப்போ அப்படியே அவனை முடிச்சு விட்டாச்சு. மேலேருந்து ஒரு டீம் வந்துச்சு. இது எப்படி பார்ப்போம். வரைக்கும் இருக்கானுங்களாங்க. உங்கள்கிட்டயே சாப்பிட்டு நல்ல கன்று வச்சுருக்கானா? உங்கள்கிட்டயே இல்லை காய்ஸ். என்னடா எல்லாம் கொஞ்சம் பாட்டு இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்கடா. 4 கிலோ அடிச்சாச்சு. அலைவு எப்போவுமே 11 வந்துட்டு. இங்கே 2 பேரும் போக 9 அலைவு இருக்குது. ஓகே, லேமோனியை எடுத்துகிட்டு போய் விரட்டி அடிப்போம் எல்லாரையும். ஓகே, ட்ராப்கிட்ட யாரும் இல்லை. மேலே ஸ்கேனர் கட்டுது. அங்கே யாராவது காட்டுறாங்களாம் பார்ப்போம். பூஸ்ட்டு போட்டாச்சு. பூஸ்ட்டு போட்டு வேகமாக போகணும். அவ்வளோதான், வண்டி சரியான ஸ்லிட். இதில் காய்ஸ் எனக்கு வண்டியே ஓட்டத்தில் காய்ஸ். அங்கேயும் முட்டிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே வண்டி வர டேமேஜாக இருக்குது. அந்த ரிவே மிஷின் கிட்ட போய் பார்ப்போம். யாரும் ரிவே பண்ண வருவானுங்க. அப்போ போனால் நம்ம கீழே எடுத்துடலாம். ஜோன் வர சுருங்கிட்டே வருது. வண்டி மிஷின் கவனம் இருக்கானா பார்ப்போம். ஒன்றும் இல்லை. டெஸ்ட்டாக போட்டு விட்டாச்சு. ஓகே, இன்னொரு டீம்மேட் எனிமி வரான் காரில். அவனையும் முடிப்போம். இந்த கார் இங்கே நிப்பாட்டி விட்டுருக்கான்.
ஆனால் ஆள் இங்கே இல்லை, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. தெரிஞ்சு ரிவே பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ரிவே பண்ணி விட்டான் கைஸ், ரிவே பண்ணி விட்டான். ஓகே, அவன் முடிப்போம், அதுக்கப்புறம் அவன் டீம் மட்டும் முடிப்போம். அவ்வளோதான், அவன் டவுனு. ஐயோ இல்லை பார்த்தீங்களா கைஸ், நல்ல டேமேஜ் போனால் நம்ம டீமால் ஒரே ஐடியில் முடிச்சுட்டாரு. ஓகே, அவன் டீம்மேட் எங்கே இருக்கான்னு தெரில. ரிவே பண்ணி விட்ட இடத்துல இறங்கிட்டான் போல. எப்படியோ நம்ம இருந்தே இருக்கோம் அதனால. ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ. ஓகே, 4 கிலோ தான் ப்ரோ அடிச்சிருக்கோம், 4 கிலோ தான் காய்ச்சி அடிச்சிருக்கோம். நான் 9 அலைவு இருக்குது, எங்கள் 2 பேருக்கு போக 7 அலைவு இருக்குது. ஓகே, இதெல்லாம் சர்வே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் காய்ச்சி. ஒருத்தரையும் கண் நம்ப முடியும். இந்த இடத்துல ஒரு தரமான சம்பவம் நடக்கும் காய்ஸ். எல்லாம் மக்கள் தண்ணி இந்த இடத்துல தான் காரை அடிப்பானுங்க, நம்ம வண்டியை கொடுத்துட பார்ப்பானுங்க, நம்ம இறங்கிடுவோம். ஆனால் இனிமேல் எங்கேருந்து அடிக்கான்னு நமக்கு தெரியல. ஹிட் லிஸ்ட் இங்கே தான் காட்டு வேணாம். நானும் சுற்றி பார்க்க மேலே இருக்கானா அப்படி இப்படின்னு பார்க்க எங்கேயுமே இல்லை. எங்கேருந்து அடிக்காமல் தெரிய மாட்டேங்கி. இங்கே பாருங்கள், சுடுற சவுண்டு மட்டும் தான் கேட்குது காய்ஸ். ஆனால் அவன் எங்கே நின்று அடிக்காமல் தெரிய மாட்டேங்கி. சரி, நான் வாங்க பார்த்தாச்சு. ஓகே, நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், சரியான ஹெட்டு. அவ்வளோதான் டீம் வைப்பு, சரியான டீம் வைப்பு. 2 பேருக்குமே ஹெட் ஷாட்டு. மண்டை தவிச்சிட்டு 2 பேருக்கும். ஓகே, விட்டுடிப்போம். அவங்களா ஷாட் இருந்து வச்சுருக்காங்களா இல்லை? ஓகே, தேவையான புல்லட்டை எடுத்துக்கிட்டு அடுத்த எனிமையை தேடி ஓடுவோம். எனிமேடிக்கா சைட்லேருந்து ஸ்கைலரை போட்டுக்கலாம். பின்னாடி வந்துடும். மெடிக்கெட்டை போடுவோம் ஃபஸ்ட்டு. மெடிக்கெட் போட்டு பொறுமையாக நின்று அடிப்போம். இப்போ வாரம். ஓகே, டேமேஜ் நல்ல வேலை. நம்ம டீமாக டேமேஜ் பண்ணாங்க, நம்ம அடிச்சோன்னே கில் எடுத்தாச்சு. ஓகே, 7 அலைவு இருக்குது, 7 கில் அடிச்சிருக்கோம். எங்கள் 2 பேர் போக 5 அலைவு இருக்கணும். 2 டீம் இங்கே எனிமி என்னோட டீம் மட்டும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவனை விரட்டி போனோம். ஜோன் வர இன்னும் 10 செகண்டில் ஸ்டிங்க் ஆயிரும். ஓகே, இவே மிஷினில் போய் பார்ப்போம் எவனோ ஆரானுங்களான்ட்டு. இனிமே இருக்கானுங்க, டேமேஜ் பண்ணிட்டு டவுனு முடிச்சுருக்கோம். இன்னொருத்தர் பின்னாடி இருந்த டீம்மேட் அடிக்கலாம். ஓகே, இவங்க சரியாக ஹெட்டு. ஆனால் கில்லு 4 ஹெட் ஷாட் இல்லைன்னு வந்துட்டு, ஆனால் ஒரு 8 மட்டும் தரமாக விழுந்துச்சு. ஓகே, மெடிக்கெட் போட்டுப்போம். இங்கே ஒரு டீம் வைப் பண்ணியாச்சு. 9 கிலோ எடுத்தாச்சு. அலைவு இன்னும் 6 பேர் இருக்காங்க பாருங்க guys. நம்ம போட இவங்க ரிவே பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓகே, இந்த ஒருத்தர் கூட்டிட்டாங்க. ஓகே, முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், 10 கிலோ அடிச்சாச்சு காய்ஸ். இன்னும் 5 அலைவு இருக்கும். இங்கே 2 பேர் போக 3 பேர் இருக்காங்க. ஒரு டியோ, ஒரு ஸ்குவாட், ஒரு சோலோ. ஓகே, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஓகே, நம்ம கீழோடி போகணும். ஏன்னா சோன் சில பேர் வந்தால் சோன்லேருந்து உள்ளே வருவானுங்க, அப்போல அடிச்சிடலாம். ஓகே, சேஃப்டி வீட்டை சுற்றி வருவோம். கோயிலை சுற்றுற மாதிரி ஃப்ரீ ஃபயரில் உள்ள வீட்டை சுற்றுறோம். ஓகே, நீயும் ஒருத்தனை காணும். ஆனால் இந்த மேட்ச்சில் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் guys. தேவையில்லாம இந்த இடத்துல வந்து மாட்டியிருப்பேன். காரை குளிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், டேமேஜ் பண்ணியாச்சு. இவங்க ரஷ் பண்ணி அடிச்சிடாங்க. ஒரடி அவ்வளோதான், டீம் ஆகிடுச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. நானும் நம்ம டீம் ஆகி நாட்கள் நினச்சேன். நல்லா டவுன் ஆகலை. ஓகே, மெடிக்கெட் போட்டுப்போம். இனிமேல் நல்லா இருக்கான் guys. நல்ல டேமேஜ். இன்னும் ஒரு அடி அடிச்சுன்னா டவுன் ஆகிருப்பான். வீட்டுக்குள்ளே விட்டான். மொத்தம் மேலே இருந்து அடிக்கணும். இன்னும் 2 பேர் தான் guys. இப்போ 11 கிலோ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த 2 கிலோமே நம்ம டீம் எடுத்து அடிப்பாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணோன்னு மட்டும் பாருங்கள் guys. இந்த மேட்ச்சில் லோவில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், அவங்க உடச்சிட்டே இருப்பாங்க guys. N60 வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கான் விடாமல்.
ஒரு கட்டத்தில் எனக்கே வெறுப்பாயிரும். பாருங்க கைஸ், விடாமல் அடிக்கான். இது பாருங்க, ஓப்பன் நின்று க்ளோவல் போட்டு நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு அடிக்கும். மடத்தனமாக அடிக்கும் கைஸ். க்ளோவல் மடத்தனமாக உடைக்கான். நம்ம டீம்மேட்டும் நாமும் மாற்றி மாற்றி க்ளோவால் போடுவோம், எல்லா க்ளோவாலையும் உடச்சி விடுவாங்க. பாருங்கள், இதே மாரி நம்ம இந்த மேட்ச்சில் போயா எடுத்துருப்போம் கைஸ். நானும் நம்ம டீம்மேட்டு டவுன் நினச்சேன், ஆனால் நம்ம டீம்மேட் படுத்து கிளம்பிட்டு சரியான மொக்க வாங்கிட்டேன் கைஸ். ஓகே பாருங்கள், க்ளோவால் போட போட உடச்சிக்கிட்டே இருக்கான். நிம்மதியாக மெடிக்கெட் கூட போட முடியும் கைஸ். அவ்வளோதான், இதிலே 2 டவுன் ஆகிட்டேன். ஓகே மெடிக்கெட் போடுவோம். இப்போ ஏறி வந்துட்டான். ஓகே டவுன் பண்ணிட்டாங்க நம்ம டீம்மேட்டு. ஓகே நான் லாங்கில் இருக்கேன், அவனை மட்டும் அடித்தா முடிச்சு மேட்ச் போயா. ஓகே நாங்கள் ரஷ் பண்ணுவோம். நம்ம ரஷ் பண்ணோன்னா அவன் வெளியே வரையும் நம்ம டீம்மேட் அடிச்சுடுவார். ஆனால் பார்த்தா அவன் நிற்காமல் வெளியே வந்துட்டான். ஆனால் நான் இல்லை எமர்ஜென்சிட்டேன். அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். கண்ணு ரீலோட் பண்ணிட்டு ஒரு க்ளோவல் அடிச்சுட்டு போயிருக்கணும். அப்படியே ஒரு ரன்னிங்லேயே கரண்ட் ரீலோட் பண்ணலாம் அடிக்க முடியல. ஓகே கைஸ், நம்ம மேட்ச்சில் போயா எடுத்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே 11 கில்லு, நம்ம டீம்மேட்டு 4 கில்லு எடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.